அணில் குஞ்சுகளா கீழே வந்து என்னென்னமோ பேசுனீங்களாடா எங்களெல்லாம். இந்த ஆர்கனைஸ்டு இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அது பண்ணியிருக்கிறது. ஆர்கனைஸ்டு கிரைம் தன்னோட இருப்பை காமிப்பதற்காக செய்த வேலை இது. ஆல்ரெடி மாநாட்டில் இப்போ இது குடிக்கமாக பிடிக்கிட்டு விழுந்துச்சுல்ல, அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், இதே ஒரு மாநாடு ஆரம்பித்த பிறகு விழுந்திருந்தா இது எத்தனாயிரம் பேர் இறந்துருப்பாங்க, ஆயிரங்கள் தான் இறந்துருப்பாங்க. ஏன்னா போஸ்ட் விழுந்ததில் மிரிப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு மிரிப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. அது கொண்டு தான் கவர்மெண்ட் இடம் கொடுக்கல, அது இடம் கொடுக்கல, இங்கே போட்டியில் பண்ணுறாங்க போகிறாங்க. டே உங்களை எல்லாம் அரசியல்வாதியாகவே யாரும் நினைக்கல, நீங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். உங்களை யார் பொலிட்டீஷியனாக ஏற்றுக்கிட்டாங்க? ஒரு தொகுதி ஜெயிக்கல, ஒரு கவுன்சில் நிற்கலை. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கூத்து கட்டிடுச்சு 33 பேர் அப்போ பழி வாங்கிருக்கீங்க, ரத்தம் குடிச்சிருக்கீங்க. எல்லாம் வந்திருக்கிறதுலாம் ஜூனியர் ஆர்டிஸ்டா? இப்போ நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கும் கவர்மெண்ட்டு எல்லா கட்சிக்கும் மாநாட்டுக்கு இடம் கொடுக்குறாங்க போகிறாங்க. ஏன் தாவேக்காவுக்கு மட்டும் யோசிக்கிறாங்க? ஆர்கனைஸ்டு பொலிட்டிஷியனாக சொன்னால் கேட்பாங்க. இவங்க ஆர்கனைஸ்டு பொலிட்டிஷியனே கிடையாது. திருவிழா கூட்டம் அந்த மாதிரி மேடையில் ஏறி ஒரு குழந்தைய காணுன்னு தேட சொல்கிறாங்க. மைக்கை வாங்கிட்டு நல்லதே நடக்க கவலைப்படாதீங்கன்னு பேசுகிறாரு. அவர் பேசுகிற ஸ்பீச்சை பாருங்கள். அப்போ கூட்டத்தில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கிறது விஜய்க்கு தகவல் போகுது. அதுக்கப்புறம் டப்புன்னு பேசிட்டு உள்ளே இறங்கிட்டான் டக்குன்னு. அதுக்கு மாதிரி அதில் பேசினா பிரச்சனை ட்ரிகர் ஆகிட்டு.